ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் வேர்ல்ட். அனைவரும் நலமா? பெப்பர் சிக்கன் செய்யலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். சாதத்துக்கு தான் நான் இது வச்சு செஞ்சுருக்கேன். ஆனால் இது இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். பெஸ்ட் மேட்சாக இருக்கும். அப்படியே பெப்பர் சிக்கனை எடுத்து சாதத்தில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அடடடா அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்களுக்கு சளி இருக்கும் போது இது போல் அதிகமாக செஞ்சு கொடுக்கலாம், சளி போயிடும். இப்போது 1/2 kg அளவுக்கு சிக்கன் வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன். 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா மல்லி இலைகள், 15 பல்லு பூண்டு ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லா சூடேறட்டும். 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருவோம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஃபைன் சாப் பண்ண பூண்டை ஒரு 3 to 4 நிமிஷம் வதக்கி கொடுத்தா போதும். நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதோட வெங்காயம் சேர்த்து வதக்குவோம், அப்போ நல்லா வதங்கிடும். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம். வெங்காயமும் பூண்டும் சேர்த்து நல்லாவே வதங்கி வரட்டும். வெங்காயத்தோ நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். வெங்காயம் போட்டதே தெரியக்கூடாது, அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும், அந்த ஃப்ளேவரும் இறங்கியிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி கொடுக்கணும். இதோடவே புதினா மல்லி இலைகளையும் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விடுவோம். புதினா மல்லி இலைகளோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கட்டும். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அதை ஒரு நிமிஷம் கலந்து கொடுத்துக்குவோம். ரொம்ப நேரம் கலக்க வேண்டாம், இல்லைன்னா கரிஞ்சிடும். இப்படி சேர்க்கும் போது கலர் நல்லாவே கிடைக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் நமக்கு சிக்கனை கொஞ்சம் ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் கொடுக்கும். அதுக்காக தான், ரொம்ப ட்ரையாக இல்லாமல் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதுக்காக சேர்த்துருக்கேன். அது தயிர் சேர்த்து 1 நிமிஷம் ஆனதுமே நம்ம தலைவன் சிக்கனை தூக்கி உள்ளே போட்டுற வேண்டியதான். எவ்வளோ அழகாக போட்டாச்சு பாருங்கள். சிக்கன் இந்த மிளகாத்தூள் இஞ்சி பூண்டோடு நல்லா கலந்து கொடுப்போம். இது வரைக்கும் உப்பு நம்ம ஆட் பண்ணவே இல்லை. எல்லா மசாலா எல்லாமும் ஒன்றா நல்லா ஒன்றோட ஒன்று கலக்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா இலைகள், மிளகாத்தூள் எல்லாம் சேரட்டும். எல்லா சிக்கனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து கொடுத்துக்குவோம். இப்போ தான் மெயின் மசாலாலாம் சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர் பண்ணது, ஜீரகம், இது ரெண்டுமே 1/2 டீஸ்பூன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன். மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போவே சேர்த்துட்டா ரொம்ப கசப்பாக இருக்கும். இந்த தூள் எல்லாமே நம்ம வறுத்து கூட பவுடர் பண்ணி செய்யலாம். நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்தேன், அதனால் அதெல்லாம் சேர்த்துட்டேன். அதோட தேவையான அளவுக்கு கல் உப்பையும் சேர்த்து சிக்கனோட மசாலா எல்லாமே பக்கமும் படுற அளவுக்கு எண்ணெயிலேயே ஒரு 3 நிமிஷம் கலந்து கொடுத்துக்குவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 3 நிமிஷம் கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நான் இந்த இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்சி ஜார் அலசின தண்ணியவே கொஞ்சம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுறதுக்கு சாதா தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நல்லா எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம சுண்டை தான் விட போகிறோம். தண்ணி நல்லா சேர்த்து கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு குக் பண்ணலாம். அப்போ தான் சீக்கிரம் வேகும். மூடி போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, இடையில கலந்து கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சு லோ ஃபயரில் வச்சு குக் பண்ணோன்னா ஒரு 20 நிமிஷம் ஆகும் சிக்கன் வேக. அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னாக்கா 15 நிமிஷத்துலேயே சிக்கன் வந்துடும். நம்ம எப்படி தீய வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்தா போல் சிக்கன் வேகிற நேரம் வேரி ஆகும். இடையில மூடியை திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து எண்ணெய்லாம் நல்லாவே பிரிஞ்சு வருது. நல்லா பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணிட்டேனாக்கா பெப்பர் வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதையும் கொஞ்சம் நான் ட்ரை பண்ண விடுறேன். இதோ இந்த ஸ்டேஜோடவே நீங்கள் போதும்னா கூட நிறுத்திக்கலாம். திரும்ப மூடி போட்டு அந்த தண்ணியை வற்ற விடுறேன். இப்போ தண்ணி வற்றினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பார்க்குறதுக்கு அப்படியே அட்டகாசமாக இருக்குது. நாக்கு ஊறுது பாருங்கள். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட் அட்டகாசமாக அல்டிமேட்டாக இருந்தது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. சளி இருமல் இருக்கிற நேரத்துலலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இதில் நான் வேறு பவுலில் மாற்றிட்டு மல்லி இலைகளை தூவி சர்வ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.